நோ இன்ஜினியரை நான் என்னன்னா இப்படி ஒரு வீட்டை பிளான் பண்ணி கட்டி வச்சிருக்கீங்க. சேல் பில்டிங்னா மட்டும் நார்மலாக பிளான் பண்ணி கட்டி வச்சிடறீங்க. ஆனால் கஸ்டமைஸ்டு வில்லான்னு வரும்போது செதிலாக செதுக்கி வச்சிருக்கீங்கண்ணா. நான் எப்படிங்கண்ணா உங்களால் மட்டும் இது முடியுது அப்படின்னு நான் இந்த வீட்டை கட்டின இன்ஜினியர் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, சேல் பில்டிங்கிறது குயில் போடுற முட்டை மாதிரி, ஆனால் சொந்தமாக பார்த்து பார்த்து வீடு கட்டுறது மற்ற பறவைகள் கூடு கட்டுற மாதிரி. அதாவது தன்னோட சந்ததிகள் சுதந்திரமாக வளரவும் வசதிக்கு ஏற்பவும் பார்த்து பார்த்து கட்டுறதான்னு சொன்னாருங்க. அப்படி என்ன பெருசாக இந்த வீட்டுக்குள்ளே பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறது எனக்கு புரியுதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் டைம் இருந்ததுன்னா அதை ஒதுக்கி இந்த வீட்டை பாருங்க. வீட்டில் உள்ள பெரியவங்கல இருந்து குழந்தைகள் வர அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காருங்க இந்த வீட்டை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடு சேலுக்கு இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு 5.5 சென்ட் இடம் இருந்ததுன்னா இந்த வீட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. முதல் முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் செடிகள் வைக்க 1 இல்ல 2 இல்ல 3 இடங்கள்ல பிளான் பண்ணியிருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம், பெரியவங்க படியேறி சிரமப்படாம இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மொட்டை மாடி வரைக்குமே லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3வது விஷயம், பூஜை ரூம் சில்லு கிளப்பி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள உள்ளேயும் வெளியேயும் உட்கார்ந்து ரசிக்க சிட் அவுட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த பிரம்மாண்டமான எலிவேஷனை வீடியோ பிடிக்கவே ஒரு 50 அடி தள்ளி நின்று தாங்க வீடியோ எடுக்க வேண்டியதா இருந்தது. காம்பவுண்டுக்கு வெளியில செடிகள் வைக்க வசதி இருக்கு. வீட்டுக்குள்ள போறதுக்கு சின்ன கேட் பெரிய கேட்னு 2 கேட் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய கேட் பாத்தீங்கன்னா ரெயிலிங் டைப்ல வந்துருதுங்க. கேட்ல இருந்து உள்ள வந்ததும் 2 பெரிய கார் தாராளமா நிப்பற்ற மாதிரியான கார் பார்க்கிங். சீலிங்க்கு ஃபுல்லா உட்டன் பேனலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்டும் ப்ரொஃபைல் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்க நீட்டா இருக்குதுங்க. வீட்டை சுத்தி வர தாராளமான செட் பேக் அமைச்சிருக்காங்க. அதுலயும் இந்த பக்கம் இருக்க செட் பேக் பாத்தீங்கன்னா பசுமைக்கான இடைவெளியோட இருக்குதுங்க. இந்த வழியா உள்ள வரதுக்கு சேஃப்டி கர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ல செடிகள் வைக்க இட வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரதுக்கு கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கிட்டத்தட்ட 15 அடிக்கு சுவர் எழுப்பி அதில் வால்டையில் ஒட்டியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய இலைகளுக்கு நடுவில் உள்ள வரும்போது ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள போகிற மாதிரியே இருக்குதுங்க. இந்த பக்கம் ஜலமுலையில் இண்டிவிஜுவல் போர் சம்ப் எல்லாமே அமைச்சு மோட்டரை போட்டு மேலே தண்ணி நிறைஞ்சு வந்துச்சுன்னா உட்காந்து பார்த்துக்க இங்கே ஒரு டீ கடை பெஞ்ச் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் காம்பவுண்ட்ல இருந்து மேலே வரைக்குமே சேஃப்டி கர்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குங்க. இது வீட்டுக்கு பின்னாடி வர செட் பேக் ஏரியா. சேஃப்டிக்காக ஒரு கிரில் டோர் கொடுத்து இந்த இடத்துல வெளிப்புற சிலிண்டருக்கான ப்ரொவிஷனும் ஒரு டேபிள் டாப்ல சின்ன அம்மிக்கல்லோட ஹேண்ட் வாஷ் பேஷனும் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போக 3 படிகள் ஏறி போற மாதிரி அமைச்சு படிக்க கீழே ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கிறது பார்க்க சில்லா இருக்குதுங்க. சொல்லவே மறந்துட்டாங்க, இது தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு வாசல்ல கட்டியிருக்காங்க. 5.5 சென்ட் லேண்டு 3400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். இந்த செவுத்துல பண்ணியிருக்கிற டெக்ஸ்சர் ஒர்க் டிசைனை அப்படியே மெயின் டோர்லயே கொண்டு வந்திருக்காங்க. 4க்கு 8ங்கிற அளவுல பெரிய தேக்கு மரக்கதவை மாட்டியிருக்காங்க. உள்ள வந்தது பெரிய லிவிங் ஹால், அளவு 16க்கு 16. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அசம்பிள் ஆகிற மாதிரியான சூப்பரான பிளேஸ். சீலிங்க்கு நீட்டா ஸ்கொயர் ஷேப்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னர்ல மட்டும் ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்காங்க போட்டோ ஃப்ரேம்காக. இங்க ஒன் சைடு வால் ஃபுல்லுமே மல்டிமீடியா டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணி சின்னதா ஷோகேஸ் செல்ஃப் ஸ்டோரேஜ் கேபினும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட வெளிச்சத்துக்கு 2 பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ல டேபிள் மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற கார்னர்ல ஃப்ளோர் கிளீனருக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அமைச்சிருக்காங்க. நோட் த பாயிண்ட், ஃப்ளோர் கிளீனருக்குமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஹால்ல இருந்து டைனிங்க்கு என்டர் ஆகிற இடத்துல கிளாஸ் ஃப்ளூட்டட் பேனல்ல சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டைனிங் ஸ்பேஸுங்க. 6 பேர் உட்காந்து சாப்பிட்டாலும் நடக்கிறதுக்கு வசதியாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங் தவிர்க்க முடியாத ஒண்ணுங்க. எல்லா இடங்கள்லயுமே பண்ணியிருக்காங்க, பாத்ரூமை தவிர. அதுலயும் இந்த இடத்துல உட்டன் பேனலிங் பண்ணியிருக்கிறது தனித்துவமா இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க மாடிப்படி ஏறி சிரமப்படாமல் இருக்க இங்கே ஒரு லிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மொட்டை மாடி போகிற வரைக்குமே அமைச்சிருக்காங்க. இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பரான ஒரு பூஜா கேபின் அமைச்சிருக்காங்க. இந்த பூஜா கேபினை பார்த்ததுமே எந்த கடவுளாக இருந்தாலும் கையெடுத்து கும்பிடணும் போல இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி வச்சிருந்தாங்க. கண்ணாடி மற்றும் மரச்சட்டங்களை வச்சு மட்டுமே பண்ண இந்த பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காம ஒரு கருத்து பதிவு மட்டும் போட்டுருங்க. இந்த கார்னர்ல முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேஷனோட சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கேபினும் கொடுத்து கீழே கொஞ்சம் பபிள் ஸ்டோனும் தரையில் பிளாஸ்டிக் புல்லும் வச்சிருக்காங்க. டைனிங்க்கு தேவையான பிளேட்டு கப்பு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டைனிங்ல இருந்து கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ். எல்லா ரூமோட என்ட்ரன்ஸ்க்குமே இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். இந்த கிச்சனில் இருக்கிற ஸ்டோரேஜஸ்க்கு பஞ்சமே இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே கேபினெட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சில டோர் கிளாஸ்லையும் ஒரு சில டோர் உட்டன்லையும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிச்சன்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியான யூட்டிலிட்டி ஸ்பேஸ்.
இந்த இடத்துல ஒரு பெரிய வாஷ் பேசின், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், ஆரோ வாட்டர் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து செட் பேக் போகிறதுக்கான வழிக்கு செக்யூரான ஹெவி மெட்டல் டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி வர மாதிரி நல்லா தாராளமாகவே ஸ்பேஸ் இருக்குதுங்க. அடுத்ததாக இது டைனிங்லேருந்து ஃபஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க இது. இந்த பெட்ரூமில் காட்டு, கபோர்டு, ஹெட்போர்டு, ஃபால் சீலிங்னு அருமையாக பிளான் பண்ணி இந்த ரூமுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா விண்டோவுக்கு பக்கத்தில் குஷன் செட்டப்போட பேஸ் கேபினும் அமைச்சிருக்கிறது பார்க்க சிறப்பாக இருக்குதுங்க. முக்கியமாக இந்த வீட்டில் தரைக்கு எல்லாமே 4x 6 அளவில் பெரிய பெரிய டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்குமே 8 அடி ஓப்பன் பிளான் பண்ணியிருக்காங்க. அது பாத்ரூம் ஆகட்டும், பெட்ரூம் ஆகட்டும், எல்லா என்ட்ரன்ஸுமே அப்படி தாங்க இருக்குது. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான லைட்டிங் கிளாஸ் எல்லா பாத்ரூம்லயும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சுற்றி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது. இந்த உட்டன் பேனலுக்கு பின்னாடி ஹிடன் காமன் பாத்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. காமன் பாத்ரூம்ங்கிறது முக்கியமான விஷயமா பெரியவங்களால கருதப்படுதுங்க. மாடிக்கு போகிறதுக்கான படிகள் எல்லாமே மிதவை படிகள் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த படிக்கலையும் சூப்பராக பிளான் பண்ணி குஷனிங் சிட் அவுட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான கிரீனரியான சூப்பரான ஏரியாங்க இது. இந்த மாடிக்கு போகிறதுக்கான படிகள் எல்லாமே உடன் ஃபினிஷில் கொடுத்துருக்குறது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குதுங்க. இந்த ஹேண்ட்ரைல் சொல்லவே வேண்டாம், நீட் அண்ட் க்யூட்டுங்க. இந்த இடத்துல ஒன் சைடு வால்ல இருந்து சீலிங் வரைக்குமே கிளாஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே செவுத்துல பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வச்சிருக்கிறது செம்மையாக இருக்குதுங்க. மேலே வந்ததும் இந்த ஸ்பேஸில் சின்னதாக ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேசேஜ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல இருந்து இங்கே வரதுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் லக்ஸரி பக்காவான பிளானுங்க இது. இந்த பக்கம் இருக்கிற கிளாஸ் எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரியா இருக்குதுங்க. காலையில் வர சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர எந்த ஒரு தடையும் இல்லாமல் அமைச்சிருக்குதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தமாக 3 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமாக காம்பேக்டாகவும் 1 பெட்ரூமாக சூப்பர் மாஸ்டர் பெட்ரூமாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தலாம் வாங்க. இது இந்த வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கான பெட்ரூம்ங்க. இந்த வீட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தை இருக்கிறதுனால ஸ்டோரேஜுக்கு 2 கபோர்டு, 2 கண்ணாடி, 2 மேக்கப் யூனிட்டுக்கான ஸ்பேஸ்னு அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி சண்டை போடாமல் இருக்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. பெட்டு மட்டும் ஒன்றா கொடுத்துட்டாங்க. சமத்தா தூங்க. இது ஒரு குழந்தைக்கான மேக்கப் வித் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ். ஆக மொத்தம் ஸ்டோரேஜஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லாமல் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டை. இது 2வது மேக்கப் வித் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ லிஃப்ட் மாதிரியான ப்ரொவிஷன், அதே மாதிரி குழந்தைகளுக்காகவும் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவுக்கு கீழே குஷனிங் சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்துட்டா குழந்தைகள் வெளியே போகிறதுக்கான அவசியமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். குழந்தைகள் தண்ணியை கண்டாலே குதூகலமாக இருந்தானுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஜக்கூசியும் பிளான் பண்ணியிருக்காங்க. மற்றும் இதர சௌகரியங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் எல்லா இடங்கள்லையுமே ஒரே மாதிரி பிங்க் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நீட்டாக இருக்குதுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பக்கத்து பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ். இந்த ரூமுக்கும் தேவையான காட்டு, கபோர்டு, ஸ்டோரேஜ், செல்ஃப், லாஃப்ட்னு எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக இந்த ரூமில் டிவி நோட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த குஷனிங் சிட் அவுட் ஆகட்டும் இல்லை நார்மல் சிட் அவுட் ஆகட்டும் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பால்கனியில் மட்டும்தாங்க இந்த செட்டப் இல்லை, மற்ற எல்லா இடங்கள்லையுமே இருக்குதுங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே மாட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வால்டைல் ஒட்டியிருக்காங்க. இது இந்த ஃப்ளோரோட 3வது பெட்ரூமுங்க. மொத்தம் இந்த வீட்டில் 4 பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமை கெஸ்ட் ரூமாக கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா கிங் சைஸில் 16க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் கபோர்டு எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுதுங்க. எல்லா பெட்ரூம்லையுமே பெட்டுக்கு பின்னாடி குஷனிங் செட்டப்போட வுடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி கவர்டு ஃபால் சீலிங்கோட 2 பக்க செவத்துக்கு ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கும்போது பார்க்க செம்ம அழகாக இருக்கும். இந்த பெட்ரூமே இத்த தாண்டி இருந்ததுன்னா அட்டாச்சு பாத்ரூமை சொல்லவா வேணும். இதையுமே ஒரு சின்ன பெட்ரூம் சைஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக எல்லா வசதிகளோடையும் இருக்குதுங்க. கப்போர்டு மட்டும் அடிக்கல, ஆனால் ஸ்டோரேஜ் செல்ஃப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் செல்ஃபு, கிளாஸ் ஸ்டோர் யூனிட்டு, பேஸ் கேபினட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்தே பால்கனியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சேஃப்டி கிரிலோட கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே நின்று ஜாலியாக வெளியில் வேடிக்கை பார்த்துக்கலாம். இது எலிவேஷனுக்கு முன்னாடி வரதுனால வுடன் ஃபினிஷில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கேருந்து காமன் பால்கனிக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் நம்ம சுற்றி வந்தே பார்த்துக்கலாம். இந்த ஒரு சின்ன இடத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோட. இந்த டோருமே ஹெவி மெட்டல் டோர் தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஹெவியான மெட்டல் டோர் தாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. இது ஒரு காமன் பால்கனிக்கான ஏரியா. இங்கேயுமே சீலிங்க்கு ஃபால் சீலிங்கோட ப்ரொஃபைல் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை எடுப்பா காட்ட நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான டைல்ஸை பதிச்சு ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்கோலா டைப்ல ஓப்பனை கொடுத்து இரும்பு வலைக்குள்ள கூழாங்கற்களை போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள எப்படி படிகள் இருக்குதோ அதை மேட்ச் பண்ற மாதிரியே இங்கேயும் அமைச்சிருக்காங்க. இந்த படிகள் எல்லாமே ஹெவி மெட்டல்ல ஹேங்கிங் டைப்ல பிளான் பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி உள்ள வராமல் இருக்க கவர் பண்றதுக்கு ஸ்லைடிங் டைப்ல டோர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் தாங்க. மேலேயுமே மெனக்கெட்டு 10 அடிக்கு செவுறு எழுப்பி வச்சிருக்காங்க. எலிவேஷன் நல்லா லுக்காக இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, இதோட பயன்பாடு பின்னாடி இன்னும் இருக்குங்க. பார்த்தீங்களா, இங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க தின்ன மாதிரியான செட்டப்பும் பாருங்க. நைட்டு ஃபேமிலி பார்ட்டி, ப்ரைவேட் பார்ட்டிக்கான செம்மையான பிளேஸுங்க இது. ஓப்பன் கிரில்லிங் கிச்சன் அது இதுன்னு என்ன வேணால் பிளான் பண்ணிக்கலாம். முக்கியமாக இங்கேயுமே செடிகள் வைக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள கொடிகளுக்கான விதைகளும் போட்டிருக்காங்க. அது நல்லா வளர்ந்து வந்தால் மேலேயுமே கவர் பண்ணிக்கும். அதனால இந்த இடத்துல வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காதுங்க. அதோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட் இங்கே வரைக்குமே வருதுங்க. மொட்டை மாடி டு கிரவுண்ட் ஃப்ளோர் டு மொட்டை மாடி. செம்மையாக இருக்கும்ல. அவ்வளோதாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் என்னால் சொல்ல முடிஞ்சது. இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களால் முடிஞ்ச கருத்துக்களையும் கொஞ்சம் பதிவு பண்ணிடுங்க. கோயம்புத்தூருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு வீடு இல்லை இதை விட பெட்டரான ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.